ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சயின்ஸில் இருக்க லெசன் 21 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 10th சயின்ஸில் 22வது லெசன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் வந்து 6th 7th இருக்க இலக்கணத்தை போட்டிருக்கேன். இது முடித்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் 8th இருக்க இலக்கணத்தை போடுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங். பைமோட் ஷாப்பிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பைமோடில் வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்டும் இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருக்குது. நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களோட சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்களும் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து போக்சோ சட்டம் 2012. அடுத்து குழந்தை உரிமைக்கான பாதுகாப்புக்கான தேசிய ஆணையம் 2007. அதே இது குழந்தை உரிமை சட்டம் கேட்டால் 2005. மருந்துகள் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் 26. போதையூட்டும் மருந்து மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகம் 1985. அடுத்து புகையிலை நிக்கோட்டினா டொபாக்கம் மற்றும் நிக்கோட்டினா ரஸ்டிகா ஆகிய தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? புகைப்பிடித்தலின் போது வெளிப்படும் புகையிலையில் உள்ள பென்சோஃபைரின் மற்றும் பாலிசைக்கிளின் ஹைட்ரோகார்பன் என்னும் புற்றுநோய் காரணிகள் நுரையீரல் புற்றுநோயை உருவாக்கிறது. புகைப்பிடித்தலின் போது உண்டாக்கும் புகையில் உள்ள கார்பன் மோனாக்சைடு சிவப்பணுவை சிதைக்கிறது. நெக்ஸ்ட் புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே 1, 2004. புகையிலை எதிர்ப்பு நாள் மே 31. அடுத்து டயாலிசிஸ் மெலிடஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டயாலிசிஸ் மெலிடஸ் ஒரு நாள்பட்ட கிரேக்க நோயாகும். கிரேக்கத்தில் டயாபிட்டிஸ் அப்படின்னா ஓடுகின்ற, மெலிடஸ்னா இனிப்பு. இது எப்பப்பெல்லாம் ஏற்படுது, யாருக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் 8 பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுகின்றனர். நம்மளோட நீரிழிவு நோய் ஏற்படுறதுக்கு சராசரி வயது 40, ஆனால் பிற நாடுகளில் 55. இந்த அறிகுறிகளிலிருந்து ஆல்ரெடி குரூப் 4 நிறையா தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹைப்பர் கிளைசீமியானா இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரித்தல், பாலியூரியா அதிகளவு சிறுநீர் வெளியேறுதல், பாலிடிப்சியா நீரிழப்பால் ஏற்படும் தாகம், கிளைகோசூரியா அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படுதல், பாலிபேஜியா பசி அதிகளவு பசி. அதுக்கடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து மேலும் அறிந்து கொள்வோம்ல, அளவுக்கு அதிகமான உண்ணுகின்ற ஒவ்வொரு 7 கலோரி உணவிலும் 1 கிராம் கொழுப்பு உணவில் சேர்க்கப்படுகிறது. அந்த பாயிண்டை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து மூட்டு வீக்கத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க, ஆந்த்ரைடைஸ். இதய நோயில் வந்து HDL அதிக அடர்த்தி கொண்டது, LDLனா குறைந்த அடர்த்தி கொண்டது. ஆனால் HDL வந்து ஓரளவுக்கு நல்ல கொலஸ்ட்ரால், அந்த LDL வந்து ஆபத்தை அதிகரிக்கும் கொலஸ்ட்ரால். அடுத்த ஹெட்டிங் வந்து புற்றுநோய் என்பது லத்தீன் மொழியில் நண்டு. புற்றுநோயை பற்றிய படிப்புக்கு ஆங்காலஜி. ஆன்கோ அப்படின்னா கட்டி. புற்றுநோய் உலக புற்றுநோய் நாள் February 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் November 7. புற்றுநோயிலே 2 கொஸ்டின் அடிக்கடி வரும், கார்சினோமா, சார்கோமா. கார்சினோமா அப்படின்னா எபிதிலியம் மற்றும் சுரப்பிகள் வரும். சார்கோமானா இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகும் புற்றுநோய். இந்த சார்கோமா வந்து 1% தான் ஏற்படும், ஆனால் கார்சினோமா 85% ஏற்படும். அடுத்து வந்து புற்றுநோய் காரணிகள். புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் கார்சினோஜென்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த ஹெட்டிங் வந்து எய்ட்ஸ் வந்து இந்தியாவின் டாக்டர் சுனிதி சாலமன் HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி ஆவார். எய்ட்ஸை கண்டறியும் சோதனை எலைசா மற்றும் வெஸ்டர் பிளான்ட். எய்ட்ஸோட என்ன வைரஸ் அப்படின்னா ரெட்ரோ வைரஸ்க்கு எதிரான மருந்துகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுகின்ற சிகிச்சையின் மூலம் பாதிக்கப்பட்ட நபரின் வாழ்நாளை நீடிக்கலாம். உலக எய்ட்ஸ் தினம் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க, December 1. இதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 8th தமிழில் இருக்க இலக்கணத்தை கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் TNPSC படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.